கடந்த தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தது போல் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயனுக்கு திமுக அரசு மணிமண்டபம் கட்டவில்லை என நாமக்கல்லில் பேசிய விஜய் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் கடந்த ஆண்டு நாமக்கல் தோட்டக்கூர்பட்டியில் சுப்பராயனுக்கு நினைவரங்கம் கட்டும் பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் அடிக்கல் நாட்டி தற்போது கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக திமுக விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை வழங்கலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நாமக்கல்லில் இன்றைய தினம் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அந்த பரப்புரையில் ஒரு அம்சமாக நாமக்கல்லுக்கு திமுக 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்திருந்த தேர்தல் வாக்குறுதியான சென்னை மாகாணத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த சுப்பராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள். அந்த கோரிக்கை மக்களுடைய கருத்தை ஏற்று நிறைவேற்றப்படும் என்று கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என்ற கேள்வியை விஜய் முன்வைத்திருந்தார். அந்த கேள்வி தொடர்ச்சியாக திமுக அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறது. குறிப்பாக விஜய் செல்லும் இடமெல்லாம் திமுக கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிவிட்டதா என்ற கேள்வியை முன்வைக்கூடிய சூழல்ல விஜய் தொடர்ச்சியாக திமுக மீது அவதூறு பேசும் வகையில் பொய்களை பரப்பிவிடுவதாக திமுக மறுப்பு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாமக்கல்லில் முன்னாள் முதலமைச்சர் சுப்பராயன் அவர்களுக்காக நினைவு மண்டபம் கட்டக்கூடிய அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த நினைவரங்கத்தினுடைய கட்டுமான பணிகள் தற்பொழுது முடியக்கூடிய தருவாயில் இருப்பதாகவும் விரைவில் அது பயன்பாட்டுக்கு வருவதற்கான திறப்பு வைக்கக்கூடிய அந்த விழா நடைபெற இருப்பதாகவும் திமுக சார்பில் ஒரு மறுப்பு ஆனது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து திமுக கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்று செல்லும் இடமெல்லாம் தாவேகாவுடைய தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்து பரப்புரை செய்யக்கூடிய நிலையில் விஜய் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அவதூறாகவும் திமுக மீது வீண்பழி சுமத்தக்கூடிய செயலாகவும் இருப்பதாக திமுக கண்டனம் தெரிவித்ததோடு திமுக கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடிய தருவாயிலும் அது குறித்து விஜய் தவறான தகவலை பகிர்வதாகவும் ஒரு கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.